வணக்கம் நண்பர்களே. என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஜோதிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அசுரர்களின் குரு. அது மட்டும் இல்லாம அழகு, ஆடம்பரம், காதல், செல்வம், செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுவர் யாருன்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் வந்து ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளோட அதிபதி. இப்படிப்பட்ட சுக்கிரன் வந்து மார்ச் 2ஆம் தேதி குரு பகவானோட மீன ராசிக்குள்ள வந்து நுழைகிறாரு. இந்த மீன ராசியானது சுக்கிரனோட உச்ச ராசியாகும். இந்த ராசியில வந்து சுக்கிரன் வந்து இரட்டிப்பு வலிமையுடன் ஏராளமான நல்ல பலன்களை வந்து அள்ளி தருவாரு. இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா, மனதின் காரணியாக கருதப்படும் சந்திரனும் மீன ராசிக்குள்ள நுழைய போறாரு. அதுவும் மார்ச் 16ஆம் தேதி சந்திரன் குரு பகவானோட ராசிக்குள்ள வந்து நுழையிறாரு. இப்படி மீன ராசியில வந்து சந்திரன் நுழையும் போது சுக்கிரனுடன் சேர்ந்து ஆஹ் ஒரு ராஜயோகம் வந்து உருவாகுது. இந்த ராஜயோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மங்களகரமான யோகங்கள்ல வந்து ஒண்ணு. இந்த ராஜயோகத்தின் தாக்கம் வந்து மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களோட வாழ்க்கையிலும் காணப்படும். இந்த 4 ராசிக்காரர்களோட தொழில் அப்புறம் வணிகத்துல நல்ல முன்னேற்றத்தோட நிதி நிலைமையிலையும் வளர்ச்சி அடையும். இப்போது வந்து சுக்கிரன் அதுக்கப்புறம் வந்து சந்திரனால உருவாகும் காலதாமத ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறவும் வந்து ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். மீனம் ஃபர்ஸ்ட் இதுல மீன ராசியோட முதல் வீட்டுல வந்து சுக்கிரன் மற்றும் சந்திரனோட சேர்க்கையால இந்த ராஜயோகம் உருவாகுது. இந்த யோகத்தால வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அது போன்றவை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இசை, கலை, ஊடகம் போன்ற துறைகள்ல இருக்கிறவங்க வந்து தங்களோட கடின உழைப்புக்கான பலன்களை வந்து பெறுவாங்க. சிக்கிய பணம் வந்து கைக்கு வந்து சேரும். நிதி நிலைமையில வந்து எதிர்பாராத அளவுல வந்து நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் தான். மிதுன ராசியோட 10வது வீட்டுல வந்து சுக்கிரன் மற்றும் சந்திரனோட சேர்க்கையால இந்த யோகம் வந்து உருவாகுது. இதனால இந்த ராசிகளுக்கு வாழ்வுல வந்து சாதகமான பலன்கள் வந்து கிடைக்கும். வேலை மற்றும் வணிகத்துல நல்ல முன்னேற்றத்தை வந்து காண்பீங்க. மார்க்கெட்டிங், ஊடகம் போன்ற துறையில இருக்கிறவங்க நல்ல வெற்றியை வந்து பெறுவீங்க. தடைப்பட்ட வேலைகளை வந்து வெற்றிகரமா வந்து நடக்கும் வாய்ப்பு இருக்கு. பண பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நிதி நிலைமையில முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம். மிதுன ராசியோட 16வது வீட்டுல இந்த சுக்கிரன் மற்றும் சந்திரனோட சேர்க்கை வந்து ராஜயோகத்தை உருவாக்குறதுனால இந்த ராசிக்காரர்களோட வருமானத்துல உயர்வு ஏற்படும். புதிய வருமானம் ஆதாரங்கள் எல்லாமே உருவாகும் வாய்ப்புகள் கிடைக்கும். வணிகர்களுக்கு தங்களோட வணிகத்தை வந்து விரிவாக்கம் செய்யும் வாய்ப்புகளும் உண்டு. கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல பலன்களை வந்து பெறுவாங்க. பேஷன் தொடர்பான துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை வந்து பெறுவீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தனுசு தான். தனுசு ராசிக்கு 4வது வீட்டுல வந்து சுக்கிரன் மற்றும் சந்திரனோட சேர்க்கையால ராஜயோகம் உருவாகுது. இதனால இந்த ராசிக்காரர்கள் தொழில்ல வந்து நல்ல லாபத்தை வந்து பெறுவீங்க. சமூகத்துல வந்து மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே அதிகரிக்கும். பணியிடத்துல வந்து உயர் அதிகாரிகள் வந்து முழு ஆதரவு வந்து கிடைக்கும். உங்களோட செயல்திறனை வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாராட்டு பெறும். வெளிநாட்டு பயணங்களை வந்து மேற்கொள்ளும் வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். வெளிநாட்டுடன் தொடர்புடைய வணிகம் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த உங்களுக்கு சூரியன், சந்திரன் அதாவது சுக்கிர சேர்க்கையால உருவாகும் இந்த ராஜயோகம் கீழ்கண்ட அதாவது மேல சொன்ன இல்லையா அந்த 4 ராசிக்காரர்களோட வாழ்க்கையிலையும் இந்த மார்ச் மாதத்துல ஒரு குறிப்பிட்ட பலன்கள் வந்து உங்களுக்கு உருவாக்க போகுது. இது போன்ற பதிவுகளுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க. மறக்காம அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே.